வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு வணக்கம் எல்லோருக்கும். நம்ம டன்லப் நகர்லேருந்து அந்த ஸ்கூல் ஆண்டெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம வழியை. இப்போ டன்லப் நகர்லேருந்து உள்ளுக்கு பிரிட்ஜு கட்டுற வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், உள்ளே பிரிட்ஜுக்கு மேம்பாலம் கட்டுற வேலை செய்கிறாங்க. அந்த சைடில் ஜேசிபி எல்லாம் வந்து வேலை செய்து பாருங்கள். அப்படியே அந்த பில்லர்லாம் போட்டு பீம் வேலைலாம் நடக்குது. இப்போது அந்த சைடில் ஒரு 10 பேருக்கு கொஞ்சம் வேலை நடக்குது. இங்கே தான் அந்த டன்லப் நகர்லேருந்து நம்ம வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழி அது. அந்த வழியை அப்படியே போனோம்னா நம்ம பெருமாள் பட்டுக்கும் போகலாம். ரயில்வே ஸ்டேஷனு பிரிட்ஜி மேலே ஏறி இறங்கி அந்த இதுவும் போகலாம். இது நம்ம அப்படியே அந்த பக்கம் போனோம்னா நம்மளுக்கு காலேஜ் வரும். பெருமாள் பட்டு காலேஜி, அப்புறமா சக்தி நகர், ஆர்பிஜி நகர், ஆர்கே நகர், அந்த சைடில் கொட்டாம்பேடு இதெல்லாம் வரும். இங்கே பாருங்கள், இந்த பிரிட்ஜி வேலை நடக்குது பாருங்கள். இந்த 2 பில்லருக்கு போட்டாங்க. இப்போ இந்த பில்லரில் இந்த பில்லர் போட்டாங்கன்னா இன்னும் அப்படியே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே போயினே இருந்தோம்னா இதுவெல்லாம் எனக்கு இப்போது கொஞ்சம் வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் சில மாதங்கள் பிறக்கணும். இப்போது வந்து முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி, இன்னும் கால்வாசி வேலை இருக்குது. இப்போது நம்ம இவ்வளோ நாள் பொறுத்தது மாதிரி இன்னும் கொஞ்சம் மாதங்கள் பொறுத்தோம்னா நம்மளுக்கு இந்த வேலை முடிஞ்சு இது வரும். இப்போது நல்லா ஸ்பீடாக இங்கே இந்த பக்கம்லாம் வேலை நடந்துக்கினே இருக்குது. நம்ம மக்கள் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பிரிட்ஜியை உபயோகப்படுத்தலாம். அனைவரும் இந்த பிரிட்ஜி வழியாக போகிறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும். இந்த வழித்தளம்தான் நம்மளுக்கு மெயின். அதாவது வேப்பம்பட்டு பெருமாள் பட்டுக்கு மெயின் வழினா இந்த மேம்பாலம்தான். இந்த மேம்பாலத்தின் மூலியமாக நம்ம திருவள்ளூருக்கு போவோமோ, அப்புறமா நம்ம செவ்வாப்பட்டு போகலாம், நம்ம திருநின்றவூர் போகலாம், ஆவடி போகலாம். அதே மாதிரி பெரியபாளையம் ரூட்டுக்கும் பெரியபாளையமும் போகலாம். இதனால் நம்மளுக்கு நிறைய வசதி இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக கிளம்பி போகிறது பதில் கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பி ஸ்கூலுக்கு போகலாம். சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கும். அதே மாதிரி நம்ம வேலைக்கு போதானா கூட நல்லா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த பிரிட்ஜி வழியாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த கேட்டில் போய் நம்ம அரை வரை நிற்கிறது, இந்த இதுலேயும் மழையிலையும் வெயிலையும் நம்ம நின்று இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது இந்த பிரிட்ஜினால் நம்மளுக்கு விடிவு காலம் பிறக்கும். எல்லாருக்கும் நம்ம எல்லாம் இந்த பெருமாள் பட்டு நம்ம முன்னேற்றத்துக்காகவும் இந்த பிரிட்ஜி நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த பிரிட்ஜி நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வந்து நம்மளுக்கு மக்கள் நடுவில் நம்ம மக்களாகிய நம்ம இவ்வளோ நாள் அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி நமது கலெக்டரு இந்த பணியை செஞ்சு தருகிறார். இந்த பணிக்காக நிற்காமல் அப்பப்போ கலெக்டர் வந்து இந்த பணியை பார்த்து இருந்தார்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும் வேலை. அந்த வேலை நடக்க நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஏன்னா வருகாலம் வந்து வெயில் காலத்தில் உங்களுக்கு வேலைகள் என்ன வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா வேலை கொஞ்சம் தடைப்படும். அதனால் நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கும் அந்த பில்லர்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்கள். அந்த பில்லர்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாம் இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்து அருமையாக நல்லா போட்டிருக்காங்க. பில்லரு பீம் இப்போ இந்த பில்லர்லேருந்து அந்த பில்லருக்கு இது போட்டாங்கன்னா இன்னும் இதுவாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் தொலை வந்தீங்கன்னா அந்த வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்டில் அதை பாருங்கள், பஸ்ஸெல்லாம் போகுது பாருங்கள். பஸ்ஸு அந்த சைடில் இன்னும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி விட்டாங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போகிற அந்த ரோடு மேலே பிரிட்ஜு வந்துடும். அதுவும் நம்மளுக்கு இன்னும் நல்ல வசதியாக இருக்கும். அப்புறமா கீழே வந்து இந்த ஆட்டோக்காரங்களாம் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிறாங்க வேலைக்கு.
அவங்கெல்லாம் கொஞ்சம் பராமரித்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது அவங்களும் ஒத்துழைக்கணும். நம்ம பிரிட்ஜி வேலை செய்கிறாங்க நம்மளுக்காக தான் அப்படின்ட்டு ஒத்துழைச்சி அவங்களும் நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு ஒத்துழைச்சா இன்னும் கொஞ்சம் வேலை ஸ்பீடாக நடக்கும். மக்களுக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது. பெருமாள்பட்டு மக்கள் இனிமேல் பெருமாள்பட்டு அப்படின்னு சொன்னாவே அதுவாப்பா அது அவ்வளோ நல்லா இருக்குது, வசதியாக இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிற மாதிரி இந்த பிரிட்ஜி வந்துடும். நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவது தேவை, ரயில்வே ஸ்டேஷன் கிராசிங் போகவே தேவையில்லை. நம்மளுக்கு அருமையாக இருக்கும். இந்த ரோடு பாருங்கள், அப்படியே இந்த திருவள்ளூர் ரோடு இது. அதாவது ஆவடியிலேருந்து நம்ம திருவள்ளூருக்கு போகிற ரோடு. இந்த ரோடுக்குலேருந்து இது கிராஸ் ஆகணுன்னா நம்ம வேப்பம்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். ரயில்வே ஸ்டேஷன் அந்த போட்டாங்கன்னா நம்ம நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போத்தால அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த சைடில் பெருமாள்பட்டுக்கு நாளை காலேஜ் ஆண்டு போய் இறங்கிடும். நம்ம டன்லப் நகர்லேருந்து அழகாக போய் பெருமாள்பட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ் கிட்டே வந்து நின்றுடாது. அது நின்றுச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். அதுலேருந்து நம்ம அப்படியே நேராக போகலாம். நம்ம போகிறதுக்கு நிம்மதியாக இருக்கும். அந்த கஷ்டம் நஷ்டமே இருக்காது. என்றைக்கும் நம்ம அருமையாக போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா அமைஞ்சுது. நம்ம கஷ்டப்பட்டதுக்கு நம்ம வீடு வாங்கி இங்கே வந்து கட்டின்னு வந்ததுக்கு நம்ம ஒரு 10 வருஷமாக நம்ம ட்ரை பண்ணி கேட்டு இப்போ தான் நம்ம எம்எல்ஏ அவர்கள் நம்மளுக்காக கிட்ட இருந்து அந்த பாலத்தை முடித்து தரணும் என்று கலெக்டரிடம் சொல்லி அந்த பணிகள் எல்லாம் சுறுசுறுப்பாக நடக்கணும்னு சொல்லி அந்த பணிகளை முடித்து வைத்திருக்கிறாரு. இப்போ வேலை நல்லா நடந்துருக்குது. நல்லா மக்களும் இப்போது இதை பாருங்கள், இங்கே ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி பாருங்கள். நம்ம மெயின் ரோட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி அங்கெல்லாம் பாலம் இதுவெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த சைட்லலாம் முடிஞ்சிச்சு, இந்த சைட்லையும் முடின்னு வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சில மாதங்கள் இருந்தால் போதும், அனைத்தும் முடிஞ்சு விடும். நம்ம பாலம் முடிய நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். பெருமாள்பட்டு மக்களுக்கு சுதந்திரமாக வாழ வழி தரும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாலத்தின் அடுத்த எபிசோடு இன்னும் அந்த பக்கம் போய் நாங்கள் எடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அதையும் போடுறோம்.